ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஈஸியான முறையில் வீட்டில் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் போன்லெஸ் சிக்கனும், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் வச்சுட்டு ஆயில் லைட்டாக விட்டுட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணியில் போடுவோம் இல்லைங்களா, பிரியாணி இலை, மராட்டி முக்கு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதங்கினதும் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம பாஸ்தா, சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு 3 விசில் எடுத்து இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாஸ்தாவும் சிக்கனும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் சேர்த்துட்டு ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாஸ்தா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாஸ்தா முழுகிற அளவுக்கு உண்டான தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப பாஸ்தாவுக்கும் தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டால் போதும், பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் இப்போ ஒரு 4 விசில் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் விட்டுட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேணுங்கிறது ஒரு 2-3 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம பாஸ்தா இப்படி தான் இருந்தது. 4 விசில் விட்டு திறந்து பார்க்கக்குள்ள நம்ம அந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிகிற வரல நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கெட்டியாக பாஸ்தா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான பாஸ்தா நம்மளுக்கு ரெடி. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அவங்களோட ரிவ்யூ சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. பாஸ்தா செமையாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரணியா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு டேஸ்டா.